தோளில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய கைகளை வந்து உயர்த்துவதில் நீட்டுறதில் சின்ன சின்ன வேலை செய்கிறதுல கூட அவங்களுக்கு வந்து ஒரு சிரமத்தை ஃபீல் பண்ணுவாங்க. தலை வர்றதில் கூட நம்மளோட ஹேண்டை வந்து பின்னாடி கொண்டு போகும்போது மெயினாக வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சிரமம் இருக்கும். ஃப்ரோஷன் ஷோல்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்துட்டு வேறு ட்ரீட்மெண்ட் போகும்போது நிறைய ஸ்டீராய்ட்ஸ் மாதிரியான மருந்துகளோ அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஈவன் ஏன் சர்ஜரியே கூட வந்து உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து வலியுறுத்துருவாங்க. இந்த மாதிரியான எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ஷோல்டர் ஜாயின்ட்ஸ்க்கு வந்து அதிகப்படியான மூமெண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷனுமே வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய தோள்பட்டை மூட்டில் இருக்கக்கூடிய ஒரு வலி, அதை தொடர்ந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இயக்க நிலையை வந்து பாதிக்கிறது தான் வந்து நம்ம வந்து ஃப்ரோஷன் ஷோல்டர்னு சொல்லலாம். இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 to 60 ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அதிகமாக வரும். அதே மாதிரி இதோட சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து என்னோட கையை வந்துட்டு ரைஸ் பண்ண முடியல டாக்டர், கையை ரைஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து தொட்டா கூட சம்டைம்ஸ் வந்து தொடுவலி இருக்கு, டெண்டர்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தோள்பட்டையில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் வந்துட்டு அதிகப்படியான வலி இருக்கும். அதே மாதிரி நைட் மெயினாக தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் காலையில் எந்திரிக்கும் போது அதிகப்படியான வலி அண்ட் வந்துட்டு விரைப்பு தன்மை இருக்கும். அதே மாதிரி வந்து தோளில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய கைகளை வந்து உயர்த்துவதில் நீட்டுறதில் சின்ன சின்ன வேலை செய்கிறதுல கூட அவங்களுக்கு வந்து ஒரு சிரமத்தை ஃபீல் பண்ணுவாங்க. மெயினாக பெண்களை பார்க்கும்போது அவங்களுடைய வந்துட்டு ஆடைகள் அணிகிறதாகட்டும், அதே மாதிரி வந்துட்டு மெயினாக வந்துட்டு லேடிஸ் வந்துட்டு பிரேசியர் போடுறதாகட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும். அதே மாதிரி தலை வர்றதில் கூட நம்மளோட ஹேண்டை வந்து பின்னாடி கொண்டு போகும்போது மெயினாக வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சிரமம் இருக்கும். ஸோ வந்து ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும். இது யாருக்கெல்லாம் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 40 to 60 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு வரும். அதே மாதிரி ஆண்களுக்கும் வரும், மெயினாக வந்து பெண்களுக்கு வந்து அதிகமாக வரும். அதே மாதிரி வந்து டயபெட்டிஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த தோள்பட்டையில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் வந்துட்டு வலி, அதே மாதிரி வந்துட்டு ஒரு இறுக்கம் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு லெவல்ஸ் வந்து நார்மலாகவே இல்லை டாக்டர், ஒரு TSH வேல்யூவோ ஒரு T3 T4 வேல்யூவோ வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயே இருக்குது அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து ஃப்ரோஷன் ஷோல்டர்ஸ் வந்து வர்றதுக்கு வந்து நிறைய வந்துட்டு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இப்போ அந்த ஃப்ரோஷன் ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பேஷண்ட் வந்துட்டு சுத்தமாகவே வந்து என்னால் கையை வந்து ரைஸ் பண்ணவே முடியல, எப்பயுமே ஒரு இறுக்கம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆகணும். அதாவது விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்கும்போது கூட நமக்கு வந்து இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர்ஸ் வரணும். ஸோ வந்து தினசரி காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு வேலை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம சன்லைட் எக்ஸ்போஷருக்கு வந்துட்டு நம்ம வந்து ஆகணும். அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய உணவுகளில் வந்துட்டு கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து எளிமையான உடற்பயிற்சிகள் செய்யணும். அதே மாதிரி வந்துட்டு பிராணாயாமம், அதாவது அனுலோம் விலோம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஆசனங்கள் வந்து செய்யலாம். அதே மாதிரி ஆசனங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன மாதிரியான ஆசனாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமுகாசனம் மாதிரி ஆசனம்ஸ் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு பாலாசனம், சைல்டு போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணும்போது நம்மளுடைய ஷோல்டர்ஸில் இருக்கக்கூடிய பெயின் வந்து படிப்படியாக ரெடியூஸ் ஆகி அதே மாதிரி அந்த மசிலோட இறுக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து தளர்ச்சி அடையும். அடுத்து வந்து மெயினாக இப்போ நீங்கள் இந்த ஃப்ரோஷன் ஷோல்டரை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து அட்ஹெஷன்ஸ் உருவாகி ஃபைப்ரோசிஸும் கூட உருவாகும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ தோள்பட்டை இறுக்கம் இருக்கும்போதே வந்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு எளிமையான வந்துட்டு எண்ணெய் தடவுதல் முறை, அடுத்து வந்து மூலிகை ஒற்றிடம் முறை, இந்த மாதிரி முறைகளில் வந்துட்டு அதை வந்து நம்ம வந்து ஷோல்டரில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம வந்து குறைச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்துட்டு வேறு ட்ரீட்மெண்ட் போகும்போது நிறைய ஸ்டீராய்ட்ஸ் மாதிரியான மருந்துகளோ அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஈவன் ஏன் சர்ஜரியே கூட வந்து உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து வலியுறுத்துருவாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது நீங்கள் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே வந்துட்டு உங்களோட ஃப்ரோஷன் ஷோல்டரை வந்து சரி பண்ணிடலாம். அதே மாதிரி என்ன மாதிரியான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடிய உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். வாதத்தை குறைக்கிறது அப்படின்னும் போது நம்ம வந்து பூமிக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை வந்து என்டையராக வந்து நம்ம வந்து குறைக்கணும். டியூபர்ஸ் வகைகள், கிழங்கு வகைகள் குறைக்கணும். மெயினாக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அதாவது இப்போ
நான் செக் பண்ணி பார்த்தேன் டாக்டர், நேற்று கூட பார்த்தேன், எனக்கு ஆனால் வந்து குளுக்கோஸ் ஃபாஸ்டிங்கோ போஸ்ட் பிராண்டியலோ கரெக்டாக தான் இருக்குது, ஆனாலுமே வந்து எனக்கு எப்பயுமே வந்துட்டு இந்த தோள்பட்டை வலி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மெயினாக நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 monthsோட ஆவரேஜ் வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா. HbA1c அப்படின்றது வந்துட்டு ஒரு 6.5 இல்லை 7க்கு மேலவோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுடைய தோள்பட்டையில் இருக்கக்கூடிய மூட்டுகளை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து அந்த செல்ஸையும் டேமேஜ் பண்ணி அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டிஃப்னஸையும் மசில் இறுக்கத்தையும் உண்டாக்கி உங்களுக்கு வந்து கைகளை நீட்டி மடக்கிறதுல வந்து சிரமத்தை உண்டு பண்ணும். எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன மாதிரியான எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரோஷன் ஷோல்டர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கைகளை வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கைகளை வந்து ஒரு 10 தடவை தூக்குவது இறக்குவது, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் வந்து சுழற்சி பண்ணுறது, இந்த மாதிரியான எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ஷோல்டர் ஜாயின்ஸ்க்கு வந்து அதிகப்படியான மூமெண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷனுமே வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நம்மளுடைய தோள்பட்டையில் இருக்கக்கூடிய இறுக்கத்தையோ வலியையோ வந்துட்டு அலட்சியமாக எடுத்துக்காம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவரை அணுகி இது வந்து நார்மலான ஷோல்டர் பெயினா இல்லை வந்து ஒரு டயபெட்டிஸை தொடர்ந்து வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்த்து அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம பண்ணணும். ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் இந்த மாதிரி ஃப்ரோஷன் ஷோல்டர் பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம ஆர்த்தோக்யூர் லினின்மெண்ட் தரோம். இந்த ஆர்த்தோக்யூர் லினின்மெண்ட் வந்துட்டு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆர்த்தோக்யூர் கேப்சியூல்ஸை வந்துட்டு நீங்கள் இன்டர்னலாக காலை 2 இரவு 2 உணவுக்கு பின்பு எடுத்துகிட்டு வர்றோம். அதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு வந்து பாடியில் இருக்கக்கூடிய வாதத்தை வந்து என்டையராக குறைக்கிறதுக்கு டீடாக்ஸ் சூர்ணம் வந்து தினசரி வந்துட்டு இரவு வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தோம், 1/2 டம்ளர் வெந்நீரில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வந்துட்டு உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி அதே மாதிரி வாதமும் என்டையராக டவுன் ஆகி உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய இறுக்கம் வந்து என்டையராக குறையும். நம்ம ஃப்ரோஷன் ஷோல்டர்னால் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி அந்த அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸில் வந்து இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு வகைகள் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். இதே போன்று சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 3ஆம் வாரம் 13ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை தஞ்சாவூரிலும், 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 16ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magicare, his wellness for her happiness.